ஏன் அம்மா சொல்கிறது சொல்லு. குட் மார்னிங். சரி, குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டே இன் மை லைஃப் தான். சவுண்டு கூட்டணுமா அவனுக்கு டெய்லி மை லைஃப் என்ன காலைல எழுந்துச்சோம் டிவியில் மோட்டு பட்லோ இல்லைன்னா லேப்டாப்பில் ஏதாவது அனிமேஷன் திரும்ப தாத்தா ஆச்சி வீட்டுக்கு போனோன்னே அங்கே மோட்டு பட்லோ இதுதான் அவனோட. ஆமாம், அதுக்கப்புறம் தூங்கிட வேண்டியது, திரும்ப எழுந்துச்சி சாப்பிட வேண்டியது, திரும்ப மோட்டு பட்லோ. ஆமாம், ஒரே மோட்டு பட்லோ. அது என்ன பண்டி சிண்டுவா சிண்டு 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 சிட்டு பண்டியா. ஆமாம், இதுதான் ஒரு ரெண்டு பேத்துக்கும். இது ரெண்டு தான் அவன் பார்க்குறதே. காலையிலே லேப்டாப் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி டீ கூட குடிக்கல, லேப்டாப் எடுத்துகிட்டு உட்காந்துச்சு. இப்போ தான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம். டீ வித் முறுக்கு, எப்போவும் முறுக்கு தான். ஆமாம், நீங்கள் யாரெல்லாம் அப்படி டீக்குள்ளே முறுக்கு போட்டு பாருங்க, டீக்குள்ளே முறுக்கு போட்டுச்சு. நீங்கள் யாரெல்லாம் அப்படி குடிச்சிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் ஒன்று முறுக்கு இல்லை மிக்சரு, இதுதான் எல்லாருமே அப்படி தான் குடிப்பாங்க. அப்படி குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு டெய்லி பழக்கமாயிட்டு அது அப்படி டீன்னு தெரில. ஆமாம், இது ஒரு முறுக்கு இருக்குது, சும்மா நானும் முறுக்கு எடுத்து. ஆமாம், பார்த்தாலும் முறுக்கு 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 தான். காலையில் சாப்பாடு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு காலைல சண்டேனாலே ரெஸ்ட்டு தான் மேக்ஸிமம். ஆமாம், லேட்டாக தான் எந்திப்போமா. பூரி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல பூரியும் சம்சாவும். பூரி காலி ஆயிடுச்சு, அதனால அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொல்லி போட்டு வந்தாங்க. 10 மணிக்கு போனால் எப்படி இருக்கும்? சண்டே ஒரு நாள் தான் தூங்குறது. இப்போ வந்து யாத்ரிக்கு பூரி கொடுத்துட்டு நாங்கள் இந்த சம்சா வச்சு சாப்பிட போகிறோம். சட்னி வந்து சாம்பார் சட்னி, காளான் சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னி உங்கள் கடையில் உட்காரதுக்கு இடமே இல்லையா? இருமல் வருது. யாத்ரிக்கு என்ன பண்ணக்கூடாது சொல்லு? இருமல் வந்தால் என்ன பண்ணக்கூடாது சொல்லு? தொண்டை போய் தான். தொண்டை போய் தான் என்ன பண்ணணும்? தொண்டை பெஞ்சா மருந்து குடிக்கணுமா? சரி, சளி இருந்தால் என்ன பண்ணக்கூடாது? ஜூஸ் குடிக்கக்கூடாது சொல்லு. வேற ஜூஸ் குடிக்கக்கூடாது. வேற என்ன செய்யக்கூடாது? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது சொல்லு. சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிட்லாம். ஜூஸ் குடிக்கலாமா? ஜூஸ் குடிக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் வேணுமா? வேண்டாம். அப்போ இனிமேல் இதெல்லாம் குடிப்பியா? குடிக்கக்கூடாதுன்னு. சரி, ஓகே. எதுக்கு இப்போ என்ன பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன்? நேற்று நைட்ல இருந்து அவனுக்கு முடியலை. அது எப்படிடா இது பண்ணலாம், அந்த ட்வீட்டர் எடுத்துட்டான். அது தூக்க முடியுதா அவனு? அதை நைட்டு வாங்கினதுலேருந்து மாட்டு 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 பெடஸ்டல் ஃபேன் வாங்கியிருக்கோம். ஃபேன் வாங்கியிருக்கோம். வைக்க தாங்க முடியல, அதனால ஃபேன் எடுத்தோம் அப்படின்னு. ஹைட்டான இவனுக்கு தொட்டலுக்கும் வச்சுக்கலாம். கீழே நம்ம டேபிள் ஃபேன் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு டேபிள் வைக்கணும், அதனால தான் இந்த ஃபேன் எடுத்தோம். நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தது இதே தான், உஷா தான். சரி, அது நல்லா இருந்தது, அதனால அதே வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி உஷா தான் எடுத்தோம். அதில் நல்லா காற்று வருது, நல்லா த்ரோ நல்லா இருக்கும், அதனால தான் அந்த வீட்டுக்கும் இதே எடுத்தாச்சு. எங்கள் அப்பா அம்மா இருக்க வீட்டுக்கு இது எடுத்திருக்கு. ஏற்கனவே ஒன்று எடுத்தாங்க, டேபிள் ஃபேன் மாதிரி. ஃபேனு ஸ்டீல் லீஃப் எடுத்தாங்க, அது அவங்களுக்கு காற்று வரலை. அதனால இப்போ இது நம்ம கடையில் நம்ம வேலை பார்த்த கடையில் இருந்து ஃபிட் பண்ண. அவன் எதையும் உடச்சிடக்கூடாதுன்னு வேற பாதுகாத்து. ஏற்கனவே அந்த அந்த ஃபேனுக்குள்ளது அந்த அந்த ஒரு ப்ளூ கலர் இருக்க கால் கிட்ட, அதுதான், அதை உடச்சிட்டான். இது வந்து ஒவ்வொரு மாடலுக்குமே மாறும், அது கிடைக்கவே இல்லை. வேற கலர் தான் இப்போ வாங்கி போட்டுருக்கு, அதே கலர் நம்ம ஃபேனு கிடைக்கலங்க. இதை உடச்சிடக்கூடாது, இதை உருவி எடுத்துட்டோம். அந்த ஃபேனில் ஏதோ ஒன்று மாட்டி இருந்துச்சுன்ட்டு கலட்டி வச்சுருந்தோம், இதை எடுத்து உடச்சாச்சு. நல்லா உடச்சிட வேண்டியது.
எது நீ மாட்டிருக்கியா அப்போ பின்ன என்ன தாத்தா வந்து அடிக்க போது வந்தப்போ பாரு தாத்தா தெரியாது பாருங்க என்னப்பா காற்று வந்துடும். நாங்கள் வச்சுக்க ஃபேன் அந்த இருக்குல்ல, அதேதான் அதே சேம் தான். இருப்பா 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 என்ன சத்தம் ஃபேனு ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே எல்லாம் வைக்காம இருக்கு. காத்து வரும் வரும் மாட்டு சரி, இது ஃபுல்லாக மாட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டோம்னா பேச மாட்டான். அவனே மாட்டதான் பாருங்க, அழகா. தம்பி என்ன பண்ணீங்க? மாட்டு 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 பெண்டா இருக்கோ பெண்டா இருக்கான். இதெல்லாம் யாரெல்லாம் உனக்கு சொல்லி தரா? எந்த கை? உனக்கு தான் அது வராதுல்ல. மூணு போட்டி மாட்டினாண்டி கரெக்டாக தூக்கி வச்சு. ஆமாம் திருக்கு அந்த திருக்கேச்சு கை அவன் கை எப்போதுமே ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் தெரியுமா? ஆமாம். சரி, இதை மாட்டு. இது சரி இந்த பிடிச்சி இழுத்தனா எப்படி வரும்? சூப்பர். எல்லாத்தையும் கை தட்டுங்க, எல்லாத்தையும் கை தட்டுங்க. மாட்டிட்டியா? மாட்டியாச்சு மாட்டியாச்சு. ஏ சூப்பர். பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி மாட்டணும். ஃபேன் மாட்டியாச்சு. ஃபேன் மாட்டியாச்சு. ஃபேன் ஒரு தடவை மாட்டி காமிங்க, வச்சு ஓட விடுங்க. எப்பா அதான் அதான் போடு. அங்கே பாரு ஃபேன். பனங்கிழங்கு எங்கள் வீட்டில் ஒரு பனங்கிழங்கு இருக்கிறது. பொங்கல் மூடு எப்படா அந்த பொங்கல் நெருங்கிட்டாலே போதும் பனங்கிழங்கையும் இருந்துதான். அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் பனங்கிழங்கு. வாங்கினாலும் என்ன இதை 50 ரூபா கொடுத்தாங்கய்யா, இதை 40 ரூபா கொடுத்தாங்கய்யா அப்படிங்க. ஆனால் நீனே வாங்கிக்கோ, நீ தான் போறலாம், நீனே வாங்கிக்கோ. இதே நான் வாங்கலை தெரியுமா? இது வந்து என்னோட தோழி வாங்கி கொடுத்தது. தோழி கூட சண்டை. அப்படி இருந்தும் எனக்கு பிடிக்குமேன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. அதான் நாங்கள் தான் பேசிட்டோம்ல, அவ்வளோதான். பனங்கிழங்கு வாங்கி கொடுத்து சால்வ் பண்ணிட்டோம் கோவத்தை. திடீர்னு கிளாஸில் இருக்கும்போது வந்து கொடுத்தா. சரி, கிளாஸில் இருக்கும்போது திடீர்னு வந்து கொடுத்தா. என்னடா கொடுக்கான்னு பார்த்தா கிழங்கு வந்து கொடுக்கா. என்ன பேச மாட்டதில்ல, அப்புறம் என்ன கிழங்கு வைத்துற அப்படின்னா, அப்புறம் அவள் அங்கே அவங்க தெருவில் விற்றாங்களாம். அப்புறம் எனக்கு பிடிக்குமேன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா.
இப்படி ஒரு ஃப்ரெண்டு. உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வரீங்களே. அவன் சொல்ல வரல, என் வாய் சும்மா இருக்காது. நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் அடி வாங்கணும். இதுக்கு ஆனால் அமைதியாகவே போயிடும். நீ வாங்கி தந்து எவ்வளோ நாள் ஆகுது? எது வாங்கி தந்து? இல்லை, இந்த கிழங்கு வாங்கி தந்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. பாதி இது பண்ணியாச்சு, இது பாதி வாங்கிட்டு வந்த அன்னைக்கே பாதி வச்சாச்சு. இன்னொருத்தி தான் சொல்லுவாள், என்ன ஏதாவது வாங்கிட்டு போனால் அதை என்ன அவிங்கன்னு சொல்கிறது வரைக்கும் அவிக்க மாட்டாங்களே அப்படின்பா. ஆசைப்பட்டு வாங்குவேன், ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணுவேன், உடனே பண்ண மாட்டேன். சாப்பாடு விஷயத்தை மட்டும் இது மட்டும் வாங்கி அதை அவிச்சு. கூப்பிட்டு இருக்கோங்க. என்னது? வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதான் சவுண்டு முடிஞ்சிட்டேன். ஆமாம், சரி சீக்கிரம் கட் பண்ணி கொடுங்க. அரைப்போம். கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா மண்ணாக இருக்கும்ல. ஆமாம், நல்லா கழுவியாச்சு. இந்த குக்கரில் தான் இப்போ வைக்க போகிறேன். சின்ன குக்கர் தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. பெரிய குக்கர் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அதனால் இதை வந்து இதே மாதிரி ஒடிச்சு உள்ளே போட்டுக்குவோம். ஒடிச்சு தானே திங்க போகிறேன். ஆமாம், அதனால் நீங்கள் கட் பண்ணியே போட்டுக்கலாமே, துண்டு துண்டோம், சீக்கிரம் வந்துடும்லாம். இருக்கட்டும், ஒடிச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன ஐடியா கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். எத்தனை கிளாஸ் தண்ணி? ஒரு 1.5 கிளாஸ் போதும்னு ஊற்றணும். 2 கிளாஸ்னால் வெளியில் வந்துடும் தண்ணி கொதிச்சு வெளியே வர ஆரம்பிச்சு. 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் ஊற்றணும். அப்புறம் மஞ்சப்பொடி கொண்டு வரணும், தேவையான அளவு மஞ்சப்பொடி. அப்புறம் உப்பு தான் எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. ஆமாம், எவ்வளோ போட்டாலும் 6 ஸ்பூன் போட்டால் பத்தலை, 8 ஸ்பூன் போட்டோம் அப்பவும் பத்தலை. இங்கே எத்தனை ஸ்பூன் போடன்னு தெரியலை. பொடி உப்பு தான் யூஸ் பண்ணுவோமா, அதனால் பறவை உப்பு யூஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் பொடி உப்பு போட்டேன். 4 போட்டேன். ஆமாம், 5 போட்டேன். ஒன்று போடு. 7 ஸ்பூன் போட்டாச்சு. பார்ப்போம். இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம். அடுப்பில் வச்சா நல்லாயிருக்கும், ஆனால் அடுப்புக்கு எங்கே போக விறகு அடுப்பில் வச்சா நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். குக்கர் வேறு கம்பெனி, விசில் வேறு கம்பெனி போட்டிருக்கு. அது பிரச்சனை இல்லை, இந்த இருக்குது ஒன்றும் இல்லை. சரி, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரே சரி. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன வேலை நடக்கு இப்போ? பழைய நினைவுகளா? மேரேஜ்குள்ள ஃபோட்டோஸ். இது யாருமா? இது யாரு? இது யாரு? இது யாரு தெரியலையே. அது யார் சொல்லு? குரங்கு தெரியும். எந்த கோயில்? எந்த கோயில்? இது இது ஐயர் சொல்றத மவனை தம்பி, இப்போ நான் முடிச்சு வைங்க, வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடாது சொல்லுண்டா அப்படி பண்ணு சொல்றாரோ. சரி அப்படின்னு சொல்லி இது பண்ணுற கயிறு தாங்குதார். நீ எந்த கோயில்? வெண்ணிமலை முருகர் கோவில். முருகா என்னை எப்படியோ காப்பாற்று. அது இப்போ யோசிக்கூடாது, அப்போ யோசிச்சுக்கோம். எல்லாரும் அப்போ யோசிக்க முடியாங்க. முடிஞ்சது, இதோட முடிஞ்சது. ஏற்றிக்காங்க பாரு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. என் முடி ஆல்ரெடி முடி நிறைய கொட்டிகிட்டு இருக்கு, நீ வேற கோவத்தை பாரு. அவன் ஃபோட்டோ எடுக்கணுமா, அது கொடுக்கணும்னு கோவம். என் முடிய பிடிச்சிட்டு இருக்கு. சரி, இந்தா நீ எடு, இந்தா எடு. கோவம் வந்து அப்படி கோவம். மூஞ்ச புளிய பாரு அம்மைக்கு மேலே. இதான் மாப்பிள்ளை. பக்கத்தில் இங்கே இது மாப்பிள்ளை மாப்பிள்ளை
மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளை அது துணை மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தம்பி கிழங்கு அவிச்சாச்சு. அவிஞ்சிருக்கா நல்லா? அவஞ்சு பிச்சு என்னாச்சு? சரி, நல்லா அவிஞ்சு. உப்பு தான் எப்போதும் போல. உப்பு இன்னும் பத்தலையோ? சரி, நல்லது. பரவாயில்ல. பரவாயில்லையோ? சரி, அவ்வளோதான். சண்டேன்னு தான் பேர், ஆனால் சண்டேன்ட்டு டக்குன்னு ஓடிடுச்சு. டக்குன்னு ஓடி விட்டது. சுற்றிக்கிட்டே வருது வண்டி. முடிச்சுக்கிட்டாரு. சரி, அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 சொல்லு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ம், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாய்.